வணக்கம் நண்பர்களே. எல்லா பூக்களுமே அழகு தான். எல்லா பூச்செடிகளுமே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் சில இலைச்செடிகளுமே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். பூச்செடிகளை காட்டிலும் சில இலைச்செடிகள் அதோட இலைகளே பார்க்குறதுக்கு ஒரு பூக்கள் மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இலைச்செடியை பற்றின வளர்ப்பு மற்றும் அதை எப்படி கேர் பண்ணி வளர்க்குறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இலைச்செடிகள் தான் பட்டர்ஃப்ளை பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காமனாக இதோட இலைகள் 3 இதய ஷேப்பில் ஹார்ட் ஷேப்பில் 3 கூடி ஒரு வண்ணத்து பூச்சி பறக்கிறது மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், அந்த ஃப்ரில்டு எட்ஜு கூட கிட்டத்தட்ட ஒரு பட்டர்ஃப்ளை ஒரு செடியில் உட்கார்ந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கனால இந்த செடியை பர்பிள் ஆக்சாலிஸ், பர்பிள் ஷாம்ராக், பட்டர்ஃப்ளை ஆக்சாலிஸ்னு இந்த செடிக்கு பல பேர்கள் இருக்குது. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குனாலும் 70+ வெரைட்டிஸ் இருக்குதுன்னாலும் இது ரொம்ப ரொம்ப ரேர் பிளான்ட்டு. என்கிட்ட ஒரு 3 டைப் ஆஃப் ஆக்சாலிஸ் பிளான்ட்ஸ் இருக்குது. இந்த செடிக்கு கிளைகள் கிடையாது. இதுக்கு அடியில் ஒரு கிழங்கு இருக்கும். அந்த கிழங்குல இருந்து தான் ஒவ்வொரு செடியாக அந்த எட்ஜஸில் தான் அந்த 3 லீஃபும் சேர்ந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி தோற்றம் நம்மளுக்கு கொடுக்கும். இலைகளே ரொம்ப அழகுன்னாலும் இந்த செடிகள்லையுமே பூக்கள் பூக்கும். இதில் பூத்துருக்கு பார்த்தீங்களா, ஒரு பிங்க் கலரில் பூக்கள் பூத்துருக்கு. இதிலே வேரிகேட்டட் டைப்பு. இந்த செடியில் ஒரு வேரியேஷன் தெரியுது பார்த்தீங்களா, டபுள் கலரில் இருக்கும். சென்ட்ரல் ஒன் பியூர் க்ரீன் கலரில் இருக்கும். இதுலேயுமே பூக்கள் பூக்கும். இதில் ஒரு பர்பிள் கலரில் பூக்கள் பூக்கும். இந்த செடிகள் எல்லாமே ஹேங்கிங்கில் வளர்க்கும் போது தான் அந்த செடி அந்த தொங்கி கீழே பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். இதெல்லாமே ஒரு இன்டோர் பிளான்ட் தான். பியூர் இன்டோர்னு சொல்ல முடியாது. ஒரு செமி ஷேடில் வச்சு வளர்க்கணும். ஃபுல் சன்லைட்டில் வைக்கக்கூடாது. ஃபுல் சன்லைட்டில் வச்சோம்னா இந்த இலைகள்லாம் எட்ஜஸ் கருகி பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்காது. ரொம்ப டல்லாக நல்லா இருக்காது. இப்போ இந்த செடிகள் பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த பூக்கள் இந்த மாதிரி தான் ஒரு பிங்க் கலரில் ஒரு 5 பெட்டல்ஸோட இந்த பூக்கள் பூக்கும். இதுவுமே ஒரு கிழங்கு வகை பூச்செடி தான். அடியில் குட்டி குட்டியாக கிழங்குகள் இருக்கும். அந்த கிழங்குகளில் இருந்து தான் ஒவ்வொரு ஸ்பைக் மாதிரி மேலே எட்ஜஸில் இந்த மாதிரி 3 லீவ்ஸ் சேர்ந்து ஒரு பட்டர்ஃப்ளை லுக் கொடுக்குது. இதுக்கு ஏற்ற மண் கலவைன்னா கிழங்கு வகை பூச்செடின்றனால அதிகமாக மணல் சேர்க்கணும். ஏன்னா தண்ணி சுத்தமாக தேங்கியே இருக்கக்கூடாது. ஊற்றுற தண்ணி உடனே வெளியில் வந்துடணும். அந்த மாதிரி ஒரு மண் கலவையை ரெடி பண்ணணும். ரெடி பண்ணும்போது 25% மணல், 25% தோட்டத்து மண், 25% பெர்லைட் சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த வேர்களுக்கு ஏரேஷன் கிடைச்சி செடிகள் நல்லா ஹெல்த்தியாக வளரும். அதுக்கப்புறம் 25% உரம், இது மாட்டுச்சாண உரம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெர்மி கம்போஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சாஃப்ட் ஃபஞ்சிசைடு வேர் அழுகலை தடுக்கிறதுக்கு. இத்தனையும் கலந்த மிக்சிங்கில் தான் நான் இந்த செடிகள் நட்டு வச்சுருக்கேன். நல்லா அழகாக வளர்ந்து பூக்களும் தருது. இந்த செடி நான் இப்போ ஃபஸ்ட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, க்ரீன் கலரில் அதில் உள்ள பூக்கள். இது நான் முன்னாடி எடுத்து வச்சிருந்த கிளிப்பிங்ஸ். இது இந்த மாதிரி ஒரு பர்பிள் கலரில் தான் இதில் பூக்கள் பூக்குது. இதே க்ரீன் வெரைட்டி இன்னொன்று இருக்குது. அதில் ஒயிட் கலரில் ஃப்ளவர்ஸ் வரும். அதில் இப்போ பூ இல்லை. அதனால தான் நான் இப்போ இதில் ஆட் பண்ணலை. இது பழைய கிளிப்பிங்ஸ் தான். ஸ்டார்டிங்கில் வைக்கும்போதே எனக்கு பூக்கள் கிடச்சிது. இப்போ நல்லா நிறைய சுற்றி நிறைய கிளைகள் வந்துருச்சு. இதை சூரிய வெளிச்சத்தில் வைக்கும்போது 2 வாரத்துக்கு ஒரு தடவை சுற்றி சுற்றி விடணும். ஏன்னா இது சூரிய வெளிச்சத்தை பார்த்து தான் தொங்குனாப்புல இருக்கும். அதனால ஒவ்வொரு தடவையும் சுற்றி விடும்போது தான் நல்லா சுற்றி எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும். இல்லைன்னா கூட்டமாக ஒரு இடத்துலையுமோ அந்த சூரிய வெளிச்சத்தை நோக்கி கீழே கவுந்தாப்புல இருக்கும். அதனால அல்லது 1 வாரம் அல்லது 2 வாரத்துக்கு ஒருக்க அந்த ஹேங்கிங் பாட்டை சுற்றி சுற்றி விடணும். இந்த செடிகளுக்கு தண்ணீர் அதிகமாக ஊற்ற வேண்டாம். நல்லா ட்ரை ஆன பிறகு மேல் மண்ணு தொட்டு பார்த்தா ஒரு 50% நல்லா ட்ரை ஆன பிறகு தண்ணி ஊற்றினாலும் போதும். 1-2 நாள் தண்ணி ஊற்றலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. செடிகள் லேஸில் வாடாது. நல்ல ஹார்டி பிளான்ட்டு தான். ஆனால் என்ன, கிழங்கு வகை பூச்செடினால ஓவர் வாட்டரிங் ஆனால் மட்டும் அந்த கிழங்குகள் அழுகி இந்த செடிகள் அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் தண்ணீரில் மட்டும் ரொம்ப கவனம் செலுத்தணும். உரங்கள் அதிகமாக தேவையில்லை. 2 மாதத்துக்கு ஒரு NPK பேலன்ஸ்டாக உள்ளது. 19-19-19 1 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அடியில் வேர்கள்லையும் ஊற்றி விடலாம். அதுக்கப்புறம் மழை காலத்தில் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா ஃபஞ்சிசைடு, சாஃப்ட் ஃபஞ்சிசைடு 1 கிராம் 1 லிட்டரில் கலந்து அது ஸ்ப்ரே பண்ணி விடலாம். 2 வாரமோ இல்லைன்னா 4 வாரத்துக்கு ஒரு தடவை கூட ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும்.
பூச்சி தாக்குதல்னு இது வரைக்கும் செடியில் வரல. சப்போஸ் அந்த மாதிரி பூச்சி தாக்குதல் இருந்ததுன்னா வேப்பெண்ணெய் கரைசலே போதுமானது. வேப்பெண்ணெய் கூட வந்து கொஞ்சம் சோப் லிக்விடும் கலந்து 1 ml வந்து 1 லிட்டரில் கலந்து நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணி விடலாம். சப்போஸ் ஓவர் வாட்டரிங் ஆகி அழுகி இருந்தாலும் டக்குன்னு வந்து செடி போயிடுச்சுன்னு நினச்சிக்கிறாதீங்க. இப்போ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து முன்னாடி நிறைய குப்புன்னு வளர்ந்து பூக்கள் கூட பூத்து இருந்தது. நான் ஊரில் இல்லாதப்போ தண்ணி நிறைய ஊற்றிட்டாங்க போல் ஃபுல்லாக அழுகிருச்சு. நான் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷேடட் ஏரியாவில் வச்சேன். அதுக்கப்புறம் லைட்டாக அப்பப்போ தண்ணி மட்டும் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். 1 month கழித்து அதில் வந்து ஸ்ப்ரவுட் வந்துருச்சு. இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே நான் டாக்ஸிக் தான். குழந்தைகள் தொட்டாலோ கடிச்சாலோ எதுவுமே ஆகாது. இந்த செடிகள்லாம் வந்து ஃபாரின்ல வந்து சாலட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. புதினா, மல்லி இலை இந்த மாதிரி தூவி விடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதோட இலைகளையும் கட் பண்ணி மேலே சாலட்ஸ் மேலே வந்து தூவி விடுறத சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து இதை வந்து ஆர்னமெண்டல் செடியாக தான் வளர்க்குறோம். வீட்டில் ஒரு அலங்காரத்துக்காக தான் வளர்க்குறோம். ஆனால் நல்ல ஒரு ஏர் பியூரிஃபையரும் கூட. பார்க்குறதுக்கும் அட்ராக்ஷனாக இருக்கும், நம்மளுக்கு சுவாசிக்கிறதுக்கு நல்ல சுத்தமான ஆக்சிஜனையும் கொடுக்கும். அதனால் இந்த ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ், ஜஸ்ட் வாட்டரிங் மட்டும் பண்ணால் போதும், வேற எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் தேவையே இல்லை. அதனால் இந்த மாதிரி செடிகள் கிடைச்சதுன்னா ஆன்லைன்ல வாங்கலாம். இல்லைன்னா ஆன்லைன்ல வந்து சர்ச் பண்ணும்போதே நம்மளுக்கு கிடைக்கும். லோக்கல்ல வந்து பெரிய நர்சரிஸ்ல வந்து இந்த செடிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மி தான். 50 rupeesல இருந்து தான் சொல்றாங்க. ஒரு 2-3 பல்ப்ஸோட தான் செடிகள் கிடைக்கும். 2-3 வச்சாலே போதும், ஈஸியா வந்து ஒரு மாசம் 2 மாசத்துலேயே நிறைய மல்டிபிள் ஆயிரும். அதனால இந்த பட்டர்ஃப்ளை ஆக்சாலிஸ் செடி கிடைச்சதுன்னா நீங்களும் கண்டிப்பா வாங்கி வளர்த்து உங்க வீட்டையும் அழகாக்குங்க, சுத்தமான ஆக்சிஜனையும் பெறுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.